வெல்கம் டு ஃபேஸ் மாஸ். எனக்கு அப்படி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த டெல்லி விஷயத்தில் கூட்டணி வைக்கும்போதே கெடு வச்சுருந்தாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கினா தான் பாஜக 2026 ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுன்ற மாதிரி நம்புகிறாங்க. ஏன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு டெல்லிக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஆனால் அதிமுக பார்த்தீங்கன்னா நிலை பாஜகவுக்கு பின்னுக்கு போயிடுச்சு. பாஜக 2வது இடம் வந்துடுத்தாலும் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாவோ இல்லை ஆளுங்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ அதை சாத்தியமாக்கக்கூடியதே பார்த்திங்கன்னா அதிமுக தான். அதிமுக வாக்கு வங்கி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாரம்பரியமாக அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த கெடு பார்த்திங்கன்னா எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கினா 2026 ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும். எல்லாருமே இணைஞ்சு பார்த்திங்கன்னா திமுக எதிர்த்தா திமுக பார்த்திங்கன்னா ஜெயித்தாலுமே ஒரு நூலளவில் தான் பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியும். அதாவது பெரும்பான்மை கிடச்சிரும். பட் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். இப்போ பாதிக்கு பாதி பார்த்திங்கன்னா திமுக ஜெயிக்கிறாங்க. ஆனால் ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியாக பார்த்திங்கன்னா அதிமுகவோ பாஜக கூட்டணியில் அமையுதுன்னா திமுகவில் இருக்க எம்எல்ஏக்களை பார்த்திங்கன்னா பாஜக தூக்கிடுவாங்கன்ற பயம் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஜெயிக்க முடியாட்டியும் ஓரளவுக்கு டஃப் கொடுத்து திமுக ஜெயித்தாலுமே அது பெரிய லெவலில் வித்தியாசங்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வித்தியாசங்கள் நிறைய இருந்தால் தான் பார்த்திங்கன்னா திமுக ஸ்டடியாக பார்த்திங்கன்னா ஆட்சியில் அமர முடியும். ஸோ கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதிமுக ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியாக வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமாக போயிடும் ஆட்சி அமைக்கிறதே. இப்போ பார்த்தீங்களா, மோடி பார்த்திங்கன்னா மத்தியில் ஆட்சி அமைக்கும் போது சில பேர் தயவுனால தான் பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்க முடிஞ்சு. தனி பெரும்பான்மை கிடைக்கல. அந்த மாதிரி சூழ்நிலை அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2026 அதனால தான் பார்த்திங்கன்னா அதிமுகவோட இணைஞ்சு பயணிக்கலாம்ன்ற முடிவுக்கு பார்த்திங்கன்னா பாஜக வந்திருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.